நம்ம இடத்துலலாம் வந்து குண்டுகளெல்லாம் போட்டுச்சு கிவீர். அதுதான் இது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக் 27 விமானம். இது பாருங்க இருக்குது. இதில் ஒரு 30 குண்டு, அதில் ஒரு 30 குண்டு, இதில் ஒரு 30 குண்டு. அப்படியே குண்டை வீசும். ஒரே டைமில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசும். அதாவது நம்மளோட வன்னி வான்பரப்பில் வந்து சொல்லுவோமே மிக் வருது கிவிர் மிக்கெல்லாம் வந்து அடித்தது எல்லாமே இதுதான். இது ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டில் வரும். ஓகே, வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ரத்மல் ஆணை விமான நிலையத்தில் தான் இருக்கேன். அதாவது ரத்மல் ஆணை விமான நிலைய மியூசியத்தில் தான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட விமானங்கள் இருக்குது. இலங்கை யுத்தத்தில் பயன்படுத்தினாலும் சரி, இலங்கை இராணுவத்தில் பயன்படுத்தினாலும் சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட விமானங்கள், போர் விமானங்கள், புலிகளுடைய சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள், புலிகளுடைய விமானம், இலங்கை இராணுவத்துடைய விமானத்தை புலிகள் சுட்டு வீழ்த்தி அந்த விமானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டுறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். அது நம்மளோட வன்னி வான்பரப்பில் வந்து கொண்டு போன சொன்னால் சொல்லுவோமே மிக் வருது கிவீர் வருதுன்ட்டு. ஸோ அந்த விமானம் தான் இப்படி தான் இருந்தது. இந்த பாருங்கள், இந்த இதுதான் அந்த குண்டு போடுறது ஒரு சத்தத்தோடு வருமே, அதுதான் இது. இதெல்லாம் நான் இந்த விமானமெல்லாம் வர்றப்ப எனக்கு 10 வயசு. போயிட்டு பங்கருக்குள்ளே ஒளிஞ்சது பாருங்க. இப்போ தான் நேரடியாக பார்க்குறோம். நீதானா எனக்கு எங்கள் இடத்துல வந்து குண்டுகளை போட்ட தான் நேரடியாக பார்க்குறோம். பாருங்கள், டயரை பாருங்களேன், எவ்வளோ பெரிய டயர். சிலிண்டர் இது, அதாவது பிஸ்டன் இது எல்லாமே இந்த ஹைட்ரோலிக் ஹோஸில் தான் வேலை செய்யும். ஃபுல்லாக வந்து ஹைட்ரோலிக் சிஸ்டம் அது. இவன் தான் வந்து நம்மளை தாக்கணும். பாருங்க எப்படி இருக்கான்னு. இப்போ பாருங்க, இதில் ஒரு பெரிய விமானம் இருக்குது. அதாவது இந்த ராக்கெட் தெரியுமா, கிவீர். நம்ம இடத்துலலாம் வந்து குண்டுகளெல்லாம் போட்டுச்சு கிவீர். அதுதான் இது. இப்போ கிட்ட வந்தாலே இப்படி இருக்குன்ட்டு பாருங்களேன். ஒவ்வொரு சிலிண்டரையும் பாருங்களேன் எப்படி இருக்குது. இதுக்குள்ளே தான் குண்டு. இதில் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு தான் அப்படியே முன்னால் சீறி பாயும். இத்தனை இருக்குன்னு பாருங்க. அதாவது இங்கே ஒன்று இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 குண்டு வைங்களேன். இது ஒரு 30 குண்டு. அப்புறம் இதில் ஒன்று இருக்குது. இதில் ஒரு 30 குண்டு. சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி அங்காலயம் இருக்குது. இது வந்து மிக் விமானம். மிக் 27 எம்பகை எல் ஆனது ஒரு தனி உலோகத்திலான சக்தி வாய்ந்த மிகையொலி தாக்குதல் குண்டு வீச்சு உருமாற்றக்கூடிய உயர் இறக்கையுடைய இருக்கையுடைய தனி விமானமாகும். இதாங்க மிக் 27. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக் 27 விமானம். இது பாருங்க இருக்குது. இதில் ஒரு 30 குண்டு, அதில் ஒரு 30 குண்டு, இதில் ஒரு 30 குண்டு. அப்படியே குண்டை வீசும். ஒரே டைமில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசும். அதாவது நம்மளோட வன்னி வான்பரப்பில் வந்து சொல்லுவோமே மிக் வருது கிவீர் மிக்கெல்லாம் வந்து அடித்தது எல்லாமே இதுதான். இது ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டில் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளோட ஊரில் தாக்குதல் நடத்திய விமானம் இப்போ வந்து ஓய்ந்து போய் கிடக்குது. இப்போ தான் முத நேரில் பார்க்குறோம். வன்னி பரப்பில் வந்து வானத்தில் வந்து இது வந்தாலே பயந்து பங்கருக்குள்ளே ஒளிகிறது. இப்போ இது பக்கத்தில் நேரடியாக நிற்கிறோம். இதை பாருங்கள், இதில் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஒன்று நிற்கிது. அதாவது இது வந்து எல்லாமே இலங்கை இராணுவத்தோடையது, இலங்கை இராணுவத்திற்கு குறித்தானது. எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து முன்னுக்கு வந்து 2 பேர் உட்காந்து போகலாம், பின்னுக்கு வந்து 3 பேர் உட்காந்து போகக்கூடிய ஒரு சிறிய ரக ஒரு ஹெலிகாப்டர் தான். பாருங்கள், வித்தியாசமான சவுண்ட் இருக்குது. தகர சவுண்டும் இல்லை, இரும்பு சவுண்டும் இல்லை. அந்த பிளாஸ்டிக்கை தட்டினா அப்படி சவுண்ட் இருக்கும், அந்த மாதிரி சவுண்ட் தான் வருது.
SHT 550. இது வந்து சின்ன ஒரு இந்த ரெக்கைக்கு ஒரு டேங்க் மாதிரி உண்டு. இதோட ஃபேனை பார்த்தீங்களா, அதாவது ஹெலிகாப்டரோட ஃபேனை. இதில் பாருங்கள், அந்த கார்களில் வருமே பேரிங் உள்ள, அது மாதிரி கட்டு சின்ன சின்ன பேரிங்கெல்லாம் வந்துருக்கு. இது ஒரு சிறிய ரக ஹெலிகாப்டர் உண்டு. எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள்.